யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் அதாவது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய தாம்பத்திய இன்பங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்திங்கன்னா திருமணமாகி சில ஆண்டுகள் கழிச்சவரை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருக்குள்ள தாம்பத்தியம் சம்பந்தமான நெருக்கங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல தேவையான தாதுக்கள் இல்லை, சத்துக்கள் இல்லை, அதனால பலகீனம் ஏற்படுகிறது. அதே போல் வயது ஆக ஆக ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாகவும் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கவலை, பயம், எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக காணப்படுறதுனாலையும் இது போல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இதை போக்குறதுக்கு ஒரு எளிமையான அற்புதமான நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரிய மருத்துவ தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதை பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய முறையில் தயார் பண்ணி பாலில் கலந்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்தீங்கன்னா ஆண்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் ஒரு நல்ல ஒட்டுமொத்த தீர்வாக காணப்படும். அதே போல் தாம்பத்திய இன்பமும் அதிகரிக்கும், தாம்பத்திய நேரம் அதிகரிக்கும். அதே போல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எழுச்சித்தன்மை குறைபாடு, விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுக்கரா கிழங்கு சுத்தி செய்கிறது, அதுக்கப்புறம் சுத்தி செய்த பூனைக்காளி விதை, சுத்தி செய்த நிலப்பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ. இந்த பொருட்களை எல்லாமே கலந்து நம்ம நல்லா சூரணித்து பாலில் கலந்து தினமும் காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வரும்பொழுது அபரிதமான நரம்புகளுக்கு பலம் உண்டாகும், உடம்புல ஸ்டெமினா நல்லபடியாக உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமன்ஸ் கவுண்டிங்ஸ் அல்லது செமன்ஸ் உற்பத்தி எல்லாமே அதிகரிக்கும், உடலில் நல்ல தாது பலம் உண்டாகும், தாம்பத்திய இன்பமும் அதிகரிக்கும், தாம்பத்திய நேரமும் அதிகரிக்கும். பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு அன்புள்ளவங்கள் அனைவரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.